चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 21/2/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு அமைதியின் சக்தி. இன்று பாப்தாதா அமிர்த வேளையில் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் சுற்றி வலம் வர சென்றிருந்தார். சுற்றி வந்த தன்னுடைய சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனை அனைவரும் எந்தளவு தயாராகி இருக்கிறார்கள் என்பதை இன்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். சேனை சக்திசாலியாகி ஆயுதம் தரித்து எவரடியாக ஆகியிருக்கிறார்களா, மேலும் நேரத்திற்காக காத்திருக்கிறார்களா, அவர்கள் எப்பொழுதுமே சம்பன்னமாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்களா என்பதையும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த மாதிரி இன்று பாப்தாதா சேனாதிபதி ரூபத்தில் சேனையை பார்ப்பதற்காக சென்றார். விசேஷமான விஷயம், அறிவியலின் சக்தி மீது அமைதியின் சக்தியின் வெற்றி. அமைதி சக்தியை குழு ரூபத்தில் மேலும் தனிப்பட்ட ரூபத்திலும் எந்தளவு பிராப்தி செய்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருந்தோம். அமைதியின் சக்தி மூலமாக பிரத்யட்ச பலன் ரூபத்தில் சுய பரிவர்த்தனை, வாயுமண்டலத்தின் பரிவர்த்தனை, உள் உணர்வின் பரிவர்த்தனை, சமஸ்கார பரிவர்த்தனை எந்தளவு செய்ய முடியும் அல்லது செய்திருக்கிறீர்களா? இன்று சேனையின் ஒவ்வொரு சேனை வீரனின் அமைதியின் சக்தியின் ஆய்வுக்கூடத்தை எந்தளவு காரியத்தில் பயன்படுத்த முடியும் என்று சோதனை செய்தோம். நினைவில் இருக்க வேண்டும், வர்ணனை செய்ய வேண்டும், அதுவும் அவசியம்தான். ஆனால் தற்சமயத்திற்கு ஏற்றால் போல் அனைத்து ஆத்மாக்களும் பிரத்யட்ச பலனை பார்க்க விரும்புகிறார்கள். பிரத்யட்ச பலன் என்றால் நடைமுறையான ஆதாரத்தை பார்க்க விரும்புகிறார்கள். உடலின் மேல் அமைதியின் சக்தியை பிரயோகம் செய்கிறார்கள். அதே போலவே மனதின் மேல் காரியத்தில் உறவு தொடர்பில் வருவதினால் உறவு தொடர்பில் என்ன பிரயோகம் ஆகிறது, எத்தனை சதவீதத்தில் ஆகிறது என்பதை உலக ஆத்மாக்களும் பார்க்க விரும்புகிறார்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிரத்யட்ச நிரூபணத்தின் ரூபத்தில் தனக்குள் எப்பொழுதும் விசேஷ அனுபவம் செய்ய விரும்புகிறார்கள். இதன் முடிவாக அமைதியின் சக்திக்கு எந்தளவு மகத்துவம் இருக்கிறதோ அந்தளவு அதை விதிபூர்வமாக பிரயோகத்தில் கொண்டு வருவதில் குறை இருக்கிறது. விருப்பம் அதிகமாக இருக்கிறது, ஞானமும் இருக்கிறது. ஆனால் பிரயோகம் செய்து அமைதி சக்தியின் பிராப்தியின் நுண்ணியத்தை அனுபவம் செய்து கொண்டே தனக்காகவும் பிற ஆத்மாக்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்துவதில் இப்பொழுது இன்னும் விசேஷ கவனம் வேண்டும். உலகின் ஆத்மாக்களுக்கும் மற்றும் உறவு தொடர்பில் வரும் ஆத்மாக்களுக்கு சாந்தியின் கிரணங்கள் இந்த விசேஷ ஆத்மாக்களின் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்று அனுபவம் ஆக வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் நடைமுறையில் காரியங்களை செய்து கொண்டே அமைதியின் குண்டமாக அனுபவம் ஆக வேண்டும். எப்படி உங்கள் படைப்பில் ஒரு சின்ன மின்மினி பூச்சி தூரத்திலிருந்தே தன்னுடைய மினுமினுப்பை அனுபவம் செய்விக்கிறது? தூரத்திலிருந்தே பார்த்து மின்மினி பூச்சி வருகிறது போகிறது என்று சொல்ல முடியும். அதேபோல் இந்த அமைதியின் சக்தி அவதார ஆத்மாக்கள் அமைதியை கொடுப்பதற்காக வந்துவிட்டார்கள் என்று புத்தி மூலமாக அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். நாலாபுறங்களிலும் உள்ள அமைதியற்ற ஆத்மாக்கள் அமைதியின் கிரணங்களின் ஆதாரத்தில் சாந்தி குண்டத்தின் பக்கம் இழுக்கப்பட்டு வந்துவிட வேண்டும். எப்படி தாகமுள்ளவர் இயல்பாகவே தண்ணீரின் பக்கம் இழுக்கப்பட்டு செல்கிறார், அதே மாதிரி சாந்தியின் அவதார ஆத்மாக்களாகிய உங்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டு வர வேண்டும். இதே சாந்தியின் சக்தியை
இப்பொழுது இன்னும் அதிக பிரயோகம் செய்யுங்கள். அமைதியின் சக்தி நீங்கள் எந்த ஆத்மாவின் வைக்கும் எண்ணத்தை மின் கம்பியில்லாத அறிவியல் சாதனங்களை விட மிக வேகமாக சென்றடைய செய்துவிடும். எப்படி அறிவியல் சக்தி மாற்றத்தையும் செய்துவிடுகிறது, வளர்ச்சியையும் செய்துவிடுகிறது, விநாசமும் செய்துவிடுகிறது, படைப்பு காரியத்தையும் செய்துவிடுகிறது, குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது, சௌகரியமான ஓய்வையும் தந்துவிடுகிறது. ஆனால் அமைதியின் சக்திக்கான விசேஷ இயந்திரம் நல் எண்ணம். இந்த எண்ணத்தின் இயந்திர மூலமாக என்ன விரும்புகிறீர்களோ அதை சித்தி சொரூபத்தில் பார்க்க முடியும். முதலில் தனக்காக பிரயோகம் செய்து பாருங்கள். அமைதியின் சக்தி மூலமாக கர்ம பந்தனத்தின் ரூபம் இனிமையான சம்பந்தத்தின் ரூபமாக மாறிவிடும். பந்தனம் எப்போதும் கசப்பாக இருக்கும், சம்பந்தம் இனிமையானதாக இருக்கும். இந்த கர்ம வினை, கர்மத்தின் கடுமையான பந்தனம் அமைதியின் சக்தி மூலமாக தண்ணீரில் கிழித்த கோடு மாதிரி அனுபவம் ஆகும். அனுபவிப்பவராக இன்றி செய்த பாவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று இல்லாமல் சாட்சி பார்வையாளராகி இந்த கணக்கு வழக்கின் காட்சிகளையும் பார்த்து கொண்டே இருப்பார். எனவே உடலின் கூடவே மனதின் பலகீனம் என்று அப்படி 2 நோய்களும் இருக்கும் காரணத்தினால் கடுமையை அனுபவிப்பது ரூபத்தில் தென்படுகிறது. ஆனால் அவர் மிகவும் விலகியிருப்பவராகவும் அதே சமயம் தந்தைக்கு பிரியமானவராகவும் இருக்கும் காரணத்தினால் இரட்டை சக்தி அனுபவம் ஆவதினால் கர்மத்தை அனுபவிக்கும் கணக்கிற்கு மேல் இந்த இரட்டை சக்தி வெற்றியடைந்து விடுகிறது. நோய் எவ்வளவுதான் பெரியதாக இருந்தாலும் ஆனால் துக்கம் மற்றும் வலியை அனுபவம் செய்ய மாட்டார். அதைதான் நீங்கள் வேறு வார்த்தையில் ஈட்டியிலிருந்து சிறிய முள்ளுக்கு சமமாக அனுபவம் ஆகும் என்கிறார்கள். அந்த மாதிரி நேரத்தில் பிரயோகம் செய்து பாருங்கள். அநேக குழந்தைகள் செய்யவும் செய்கிறார்கள். இந்த விதமாக உடலில், மனதில், சமஸ்காரத்தில் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். மேலும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். இந்த ஆராய்ச்சி செய்யுங்கள். இதில் மற்றவர்களை பார்க்காதீர்கள், ஒப்பிடாதீர்கள். இவர் என்ன செய்கிறார், இவர் எங்கே செய்தார், பெரியவர்கள் செய்கிறார்களா இல்லையா? பெரியவர்கள் செய்யவில்லை. ஆனால் சிறியவர்கள் இதை பார்க்காதீர்கள். முதலில் நான் இந்த அனுபவத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் நான் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சி செய்வதில் விஷயம் எப்பொழுதுமே இந்த மாதிரி தனிப்பட்ட ரூபத்தில் இதே பிரயோகத்தில் ஈடுபட்டு வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒவ்வொருவரின் அமைதியின் சக்தியின் பிரபாவம் குழு ரூபத்தில் உலகத்தின் எதிரில் தென்படும். இப்போது முதல் அடியாக உலக அமைதிக்கான மாநாடு நடத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் சாந்தியின் சக்தியின் சக்தி எப்பொழுது அனைவரின் குழு ரூபத்தில் வெளியாகுமோ அப்போது ஹே சக்தியின் அமைதியின் அவதாரமே, இந்த அமைதியற்ற இடத்திற்கு வந்து அமைதியை கொடுங்கள் என்று அழைப்பு வரும். அப்படி இப்பொழுது கூட அமைதியற்ற நிகழ்வுகள் ஏற்படுகிறது என்றால் உங்களை வாருங்கள், வந்து அமைதி கொடுங்கள் என்று அழைக்கிறார்கள். மேலும் பிரம்மா குமாரிகள் தான் அமைதி கொடுக்க முடியும் என்று மெதுமெதுவாக பிரசித்தமாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு அமைதியற்ற நிகழ்வுகளிலும் உங்களுக்கு அழைப்பு வரும். எப்படி நோயுற்ற நேரத்தில் மருத்துவரை தவிர வேறு யாருடைய நினைவும் வருவதில்லை, அதே போல் அமைதியில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியின் அவதாரங்களான உங்களை தவிர வேறு யாரும் தென்பட மாட்டார்கள். எனவே சக்தி சேனை, பாண்டவ சேனை, இப்போது விசேஷமாக அமைதி சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். பிரயோகம் செய்து காண்பியுங்கள். சாந்தியின் சக்தியின் கேந்திரத்தை பிரத்யட்சம் செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? இப்போதெல்லாம் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் காரணமாக அனைத்து குழந்தைகளுக்கும் பொக்கிஷம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எங்கிருந்தெல்லாம் குழந்தைகள் வந்திருக்கிறார்களோ அனைத்து பக்கங்களிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளை ஈடுபாட்டை பார்த்து பாப்தாதா குஷி அடைகின்றார். 5 கண்டங்களில் வேறு வேறு தேசங்களிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அதிசய காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ
அதன் பிரகாரம் நடைமுறையில் முயற்சி செய்யும் ரூபத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வெளிநாட்டிலிருந்து மொத்தம் எத்தனை விஐபிக்கள் வந்திருக்கிறார்கள்? 75. மேலும் பாரதத்தில் எத்தனை விஐபிகள் வந்திருக்கிறார்கள்? 700. பாரதத்தின் ஊடகத்தை சேர்ந்தவர்களின் விசேஷம் நன்றாக இருக்கிறது. மேலும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் 75 பேர்களும் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல, அதிகம் வந்திருக்கிறார்கள். அடுத்த வருடம் இன்னும் அதிகம் வருவார்கள். இப்பொழுதோ வருவதற்கான கதவோ திறந்துவிட்டதில்லையா? முன்போ வெளிநாட்டில் இருக்கும் டீச்சர்கள் விஐபிகளை அழைத்து வருவது மிகவும் கடினம் என்று கூறினார்கள். அந்த மாதிரி ஒன்றும் தென்படவில்லை என்று கூறுகிறார்கள். இப்போது தென்பட்டு விட்டதில்லையா? தடைகளோ ஏற்பட்டதுதான். பிராமணர்களின் காரியத்தில் தடை ஏற்படவில்லை என்றால் ஈடுபாடும் ஏற்பட முடியாது, அலட்சியமாகி விடுவார்கள். எனவே நாடகத்தின் அனுசாரம் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக தடை ஏற்படுகிறது. இப்பொழுது ஒவ்வொருவரிடமிருந்து செய்தி கேட்டு பிறகு சிநேகர்களின் ஊக்கம் வரும். குழந்தைகள் நல்ல அதிசய காரியம் செய்திருக்கிறீர்கள். சேவையில் நல்ல ஆதார அடையாளத்தை காண்பித்திருக்கிறீர்கள். சேவைக்கான வாய்ப்பு கொடுப்பதற்கான பொறுப்பாளர்களாகவோ ஆகிவிட்டீர்கள் இல்லையா? ஒருவர் மூலமாக சுலபமாகவே அநேகர்களுக்கு செய்தி பரவியதுதான் இல்லையா? அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மிக நன்றாக உழைத்திருக்கிறார்கள், நல்ல தைரியம் வைத்திருக்கிறார்கள். அதிகத்திலும் அதிகமான செய்தியை பரப்புவதற்கு பொறுப்பாளர் ஆத்மாக்களை நாடகத்தின் அனுசாரம் வெளிநாட்டினர்தான் அழைத்து வந்தார்கள் இல்லையா? பாரதவாசி குழந்தைகளும் மிக நன்றாக உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பின் பலனாக நல்ல எண்ணிக்கையில் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பாரதத்தின் விசேஷ ஆத்மாக்களும் வருவார்கள். நல்லது. அந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், மேலும் பாரதத்தின் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு, யார் உலகின் மூலை மூலையிலும் தந்தை வந்துவிட்டார் என்ற கொடியை பறக்க விடுவோம் என்ற ஒரே விசேஷ சுத்த எண்ணத்தில் இருக்கும், அந்த மாதிரி நல்ல எண்ணத்தை வைத்திருக்கும், உலகை மாற்றம் செய், உலகத்திற்கு நன்மை புரியும் மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் नमस्कारम। ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।